வாழ்க வளமுடன். இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் தலைப்பு, வாழ்வில் வெற்றியும் செல்வாக்கும் பெறுவதற்கு வழி என்ன? ஸோ நம்ம எல்லோரும் நம்மளை மதிக்கணும்னு நினைப்போம், நம்மளை விரும்பணும்னு நினைப்போம், நம்ம விரும்பியபடி அவங்க நடக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி ஒரு நல்ல புகழ் செல்வாக்கு பெறணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா, செல்வாக்கு மதிப்பும் உயரணும் அப்படின்னா, நாமே ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்துக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? அது அகத்தாய்வு, தற்சோதனை. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லா விஷயத்துலையும் சரியாக இருக்கிறோமா? நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோம்? யாரோட எப்படி பேசுகிறோம்? எங்கே நம்மளோட வீக் பாயிண்ட் இருக்குது? எங்கே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்? இந்த மாதிரி நம்மளை பற்றி ஒரு செல்ஃபாக ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்துக்கணும். செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், செல்ஃபாக நாமளே ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத ஒரு ரிசல்ட் வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாங்க, நம்ம நிறைய புக்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான புக்ஸு கொடுத்துருக்குறாங்க. வாழ்வில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. ப்ளஸ் அது போக வேறு விதமான டைட்டில்லையும் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் சும்மா படித்தா மட்டும் பார்த்தாதுங்க, படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அது எல்லாருமே சொல்லுவாங்க, படித்தா பத்தாது, படித்தா ஃபாலோ பண்ணணும்பாங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது, படித்தாலும் ஃபாலோ பண்ணாலும் நினச்சாலும் பத்தாது. இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப படிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது, ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுக்கும் செகண்ட் டைம் படிக்கும்போது அதிலேருந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போதும் ஒவ்வொரு புது விஷயத்த நம்ம கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த புக்கையுமே நம்ம எடுத்துகிட்டு முதல் தடவை படிக்கிறதோடு நிறுத்தினோம்னா, ஜஸ்ட் அதனோட சம்மரி மட்டும்தான் நமக்கு தெரியும். அது மைண்டில் அந்த சம்மரி மட்டும்தான் நிற்கும். திரும்பவும் அந்த புக்கு ஒர்த்தியான புக் அப்படின்னு நினச்சா, ஒர்த்தியாக இல்லையாங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம் படிக்கணும். நல்லா ஒர்த்தியான புக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு, அந்த புக்கு நல்ல ஒர்த்தின்னு ஃபீல் பண்ணோம்னா திரும்பவும் அதை படிக்கணும். ஸோ ரீடிங் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு பிறந்ததுலேருந்து இறந்து போகிற வரைக்கும் ரீடிங் தேவையான ஒன்று. முடிந்தவரை நம்ம படிக்கிறதுக்கு டைம் அலாட் பண்ணணும். நல்ல விஷயங்களை படித்து நம்ம அதை அதிலிருந்து ஏதாவது நல்ல விஷயத்தை எடுத்து நாம் மட்டுமே செஞ்சால் பத்தாதுங்க, மற்றவங்களோடையும் பகிர்ந்துக்கணும். நான் இந்த சேனலில் நான் உங்களுக்கு பேச வந்ததுக்கு காரணமே, எனக்கு தெரிந்த ஏதோ சில நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கு எப்படியாவது போய் ரீச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த சேனலில் உங்கள் கூட உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சோம்னா, அதுதான் வெற்றி அப்படிங்கிறது நம்மளை புகழ்ந்து எல்லாரும் பேசி ஒரு நாளைக்கு எல்லாம் பண்ணுறது கிடையாது. உண்மையான வெற்றி என்னென்னா, நம்மளால் முடிஞ்சதை நம்ம 4 பேருக்கு செஞ்சு நம்ம நிம்மதியாக இருக்கிறது தான் உண்மையான வெற்றி. அந்த மன நிம்மதி கிடைக்கணும், மன அமைதி கிடைக்கணும். மன நிம்மதி கிடைக்கணும்னா நம்ம வாழ்வில் வெற்றி பெறணும். வாழ்வில் வெற்றி பெறணும்னா நம்ம நம்மளை நாமே தயார்படுத்தி நிறைய புக்ஸ் படிச்சுட்டு, புக்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு, சின்னதுலேருந்தே நம்ம இந்த ஹேபிட் இன்கல்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்வில் வெற்றி பெறுறது நிச்சயமுங்க. முக்கியமாக இன்னொன்று மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் நன்றாக நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களை நீங்களே நன்றாக புரிந்து கொண்டால் மற்றவர்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உங்களை நீங்களே பாராட்ட கற்றுக்கொண்டால் மற்றவர்களை நீங்கள் பாராட்ட கற்றுக்கொள்வீர்கள். உங்களை நீங்களே விரும்ப தொடங்கினால் மற்றவர்கள் உங்களை விரும்ப தொடங்குவார்கள். இதுதான் சீக்ரெட்டுங்க. ஸோ செல்ஃபாக நம்ம நம்மளையெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கும் நம்ம அதை அடாப்ட் பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணுவோம். உங்களோட சுயசக்தி, புகழ், செல்வாக்கு, வசீகர திறமை இதெல்லாமே பெருகுங்க. அதனால் நம்ம பார்த்தோம்னா டெய்லியும் படிக்கணும், டெய்லியும் புதுசாக கற்றுக்கணும், எழுதணும். படிக்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொன்றையும் எழுதி ரெக்கார்டிக்கெல்லாம் நம்ம மைண்டில் வரணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நம்ம வாழ்வில் வெற்றி பெறதுக்கு உண்டான வழிகள், முயற்சிகள் நம்மளையவே நம்ம ஆராய்ச்சி பண்ணி, ஆய்வு பண்ணி, நம்மக்கிட்ட என்ன நிறைகுறைகள் இருக்குது, எப்படியெல்லாம் அதை மாற்றிக்கலாம், கோபம் இருக்கா, சினம் இருக்கா, இந்த மாதிரி கோபம், மற்ற ஆசைகள், எண்ணங்கள், இது ஒவ்வொன்றையும் நம்ம வளமாக மாற்ற என்னென்ன வழி செய்யணும்னு பார்த்து அதை பண்ணி நம்ம வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.